வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானையே பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக தனாதிபதி எப்பயும் நீச்சமாகக்கூடாது. ஏன்னா தனாதிபதி நீச்சமாகிற போது பணவரவு கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கும். அப்படி குறையலை, ஒருவேளை பணவரவு இருக்குது அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு அந்த வரக்கூடிய பணம் நோய் கடன் பகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படியோ நம்மளால் இந்த மாதம் பணத்தை சேமிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே எங்களுக்கு பணம் வரவே இல்லை, இதில் சேமிக்கிறத பற்றி நாங்கள் எப்படி யோசிக்கிறதுன்னு கேட்கலாம். இந்த எப்பயுமே பணவரவு சிலருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய தசாபுத்தி தான் காரணமாக இருக்கும். முக்கியமாக ராகு தசை மாதிரி வறுமைக்குடைய தசை ஏதாவது உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தொந்தரவு இருக்கும். ஒருவேளை ராகு தசை நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பணவரவு இருக்க தான் செய்யும், இருக்காமல் இருக்காது. சரிங்களா? அது போக சுக்கிர பகவான் பொதுவாகவே 6வது ராசியில் இருந்தாலே எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டில், அதெல்லாம் பழுதுபடும். உதாரணத்துக்கு மிக்சி, கிரைண்டரு, செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, ஃபேனு, ஏசி இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொருளெல்லாம் ஒரு சில பொருள் பழுது ஆயிரும், புதுசு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில பொருளை பழுது நீக்கி பயன்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் உடம்பு கொஞ்சம் இளைக்கும், சரியாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தொந்தரவு ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 6வது ராசியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு அந்த சுகர் சம்மந்தப்பட்ட நோய் நொடி வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்போ அவர் 6வது ராசியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ தான் அது நடக்கும் கல்யாண காரியங்கள் அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்தே நடக்குங்க. ஏன்னா நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் 7வது ராசிக்கு ஆட்சி பெற போகிறார். அப்படி ஆட்சி பெறுற போது அந்த நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் சிலருக்கு அந்த திருமண பாக்கியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம், பொண்ணு கிடச்சிருந்திருக்காது அல்லது பையன் கிடச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதத்தில் சிலருக்கு கிடச்சிரும். ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலாம், அல்லது நிச்சயதார்த்தங்கள் கூட நடக்கலாம், அல்லது முடிவு கூட செய்யப்படலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வருங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் 6வது ராசியில் தானே இருக்குது. அப்படின்னா ஒரு சிலர் அந்த கணவன் மனைவியை ஏதோ ஒரு காரணமாக கொஞ்சம் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அல்லது ஏதோ ஒரு காரணமாக அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். இல்லை பிரிவினை வரலை, கருத்து வேறுபாடுகள் வரலைன்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி கொஞ்சம் விலகிறதுக்குடைய சூழ்நிலை இந்த மாதம் இருக்கதா செய்யும். நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு விருப்ப மேரேஜ் கூட நடக்கும். விருப்ப மேரேஜ்னா லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு சிலர் லவ் பண்ணாட்டி கூட இப்போ புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அது எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான். சரிங்களா? அதாவது மாற்று பாலினத்தவர் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மாதம்தான் உங்களுக்கு அந்த ஐப்பசி மாதம். அதே போல் ஒரு சில கணவன்மார் கணவன் மனைவியர் ஏற்கனவே பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அப்படி பிரிஞ்சவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் மீண்டும் ஒன்று சேர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கூட சிலருக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பண வருமானம் சரளமாக இருக்கும். கடன் காட்சிகள் எல்லாம் தீரும். அதே மாதிரி தொழிலும் நல்லா ஓடும். ஆக தொழில் மூல வருமானம் வரும், வரவேண்டிய பாக்கிகள் வரும். யார்கிட்டையாவது கடன் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். பழைய கடன்களை ஈஸியாக அடைக்கிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த சுக்கிர பகவானே கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. 4வது இடத்துல உங்களுக்கு குரு பகவான் தான் இருக்கார். 4வது இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா 4வது இடத்துல குரு இருக்கிற போது சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும்.
அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும், அல்லது பழைய வீடாக இருந்தால் நம்ம திருத்தலாம், அந்த மாதிரி செய்யும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து ஏதேனும் ஒன்று வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிடலாம், அல்லது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொத்து விற்கணும்னு நினச்சி விற்காமல் இருந்திருந்தா இப்போ விற்கணும்னு நினச்சா அந்த சொத்து வந்து விற்றுருங்க. அந்த வேலையை குரு பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி கடந்த காலத்தில் உங்களுடைய உறவுக்காரவங்க சிலரெல்லாம் பகையாக இருந்திருப்பாங்க நிறைய பேர். அந்த பகையெல்லாம் தீரணுங்கிறது தான் இப்போ உள்ள விதி. அதனால அந்த சொந்தக்காரவங்க விலகி போனவங்கெல்லாம் மறுபடியும் நம்மளோட சேர்றதுக்குடைய வாய்ப்பும் அந்த உறவு கொண்டாடுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. அதே மாதிரி 4வது இடத்துல குரு இருந்தாலே நல்ல கல்வி வரும். மாணவர்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேது பகவான் மட்டும் 5வது ராசியில தான் இருக்காரு. பொதுவாக கேது 5வது ராசியில இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். புத்திர தோஷம் அப்படின்னா ஏற்கனவே குழந்தை பிறக்காத இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது வந்து கொஞ்சம் தாமதப்படும், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஏற்கனவே குழந்தைகள் இருந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது இந்த பருவு காய்ச்சல் அப்படி ஏதாவது ஒன்று வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அந்த பிள்ளைகளை வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நாம் கொஞ்சம் பிரியறதுக்குடைய சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. 7வது இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கார். அந்த சூரியன் வந்து 5ஆம் அதிபதி வேறு. அப்போ 5ஆம் அதிபதி நீச்சமாகிற போது பெற்ற குழந்தைகளுக்கு அந்த உடல்நல பாதிப்பு, இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பெற்ற பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உருவாகிறதுக்குடைய வாய்ப்புகளும் இருக்கதா செய்யும். அதே மாதிரி 7வது இடத்துல சூரியன் இருந்தாலே அந்த கணவன் மனைவி உறவில் வந்து லைட்டாக வந்து உரசல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யும். இப்போ புதன் வேற உங்களுக்கு 7வது ராசியில தான் இருக்காரு. புதன் 7வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். மீண்டும் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். இப்போ நீங்களோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ யாராவது ஏற்கனவே படித்து முடிச்சிருந்திருப்பாங்க, ரொம்ப காலம் ஆகியிருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து வேலை விஷயமா அல்லது தொழில் விஷயமா அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணமாக அடிக்கடி போகிற மாதிரி வரும். அதனால வேலை தொழிலுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி லீவு போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு தான் இருக்குது. செவ்வாய் பகவான் வேற 7வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 7வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு தற்காலிகமாக வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் வந்து வர்ற போது பொதுவாகவே மேசராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் கோபதாவம் வேகம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நல்ல பாசமாக இருப்பாங்க, யார் கூட பழகினாலும் நல்ல பாசம் பற்று பிரியம் அதெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையான ஆட்கள் ஏதாவது ஒரு வகையில் துரோகம் செய்கிற போது அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய கோபதாபம் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு கோபதாபம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால யார் கூடயாவது சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும், யாரையாவது பழி தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து அந்த செவ்வாயெல்லாம் 7ல் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும். அதாவது தங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும். அதன் வகையில் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். இது இந்த தகாத உறவு அப்படிங்கிறது எல்லா மேசராசிக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக வராது, ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கதா செய்யுது. அதனால் அந்த கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அதே செவ்வாய் பகவான் வந்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போது அஷ்டமாதிபதி எப்பயுமே வலிமை பெறக்கூடாது, ஆனால் வலிமை பெற போகிறார். அப்போ வலிமை பெற்றால் என்ன ஆகும்? நாம் எந்த காரியமும் ஒரு 2 மாதத்துக்கு செய்யாமல் இருந்துக்கணும் அக்டோபர் 27லேருந்து. அப்படி ஏதாவது ஒரு சில காரியங்கள் செஞ்சால் அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறாது, அது தோல்வி ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அது நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சரிதான். அதில் குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு சொத்து வந்து பாகவிஸ்தி பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம், ஆனால் கிரையம் வாங்குறதா இருந்தால் வாங்கக்கூடாது, நிலம் போன்ற சொத்தை. அப்படி ஏதாவது வாங்கினோம்னா அந்த சொத்து வந்து எதிர்காலத்தில் வந்து நமக்கு பயன் தராது. அதே மாதிரி அந்த சொத்தை எதிர்காலத்தில் நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எதிர்காலத்தில் வந்து வந்துடும். அதனால் நிலம் போன்ற விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது அந்த விஷயங்களில். அதே செவ்வாய் பகவான் வந்து மருத்துவத்துக்குடைய கிரகம் தான். அப்போ ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ சிகிச்சை ஏற்படும். குறிப்பாக
உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ அந்த மருத்துவ சிகிச்சை வந்து வரலாம். எப்படி வரும் மருத்துவ சிகிச்சைனா, ஒருத்தருக்கு காயங்கள் ஏற்படணும், புண்ணு வரணும், ரத்தம் வரணும், கீழே விழுகணும், அடிபடணும் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுடைய சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படுற போது அவங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு சொத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வகையில் ஏற்கனவே வாங்கியிருப்போம் அல்லது பூர்வீக சொத்து இருக்கும், அதில் கூட சண்டை சத்தம் அப்படிங்கிறது மாதிரி வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு சகோதர சகோதரி வழியிலேயே வந்து கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு அப்படியும் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் நோய் இருக்கிறவங்க, அதாவது ப்ரெஷர் மாதிரியான நோய் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு 2 மாதத்துக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் நோய் வந்து நீங்கள் என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த ப்ரெஷரை வந்து கூட்டி குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு நிரந்தரமாக ஒரு ப்ரெஷர் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்காது. ஒன்று நிறையா அதிகமாகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் தொந்தரவு செய்யும். அதனால் ப்ரெஷரை உருவாக்குற மாதிரி எதையும் நீங்கள் செய்யாதீங்க. ப்ரெஷர் எப்போ உருவாக போகுது? கோபம் வந்தால் தான் அதிகமாக ப்ரெஷர் உருவாகும். அதனால் கொஞ்சம் கோபப்படாமல் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் வராமல் வந்து நம்ம தடுத்துடலாம். சனி பகவானை எடுத்துக்கிட்டால் 11வது ராசியில் தான் இருக்கார். 11ல் சனி இருக்கிறது நல்லது தான். யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டால், எல்லா மேசராசிக்காரவங்களுக்குமே நல்லதான்னு கேட்டால் இல்லை. இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். அதாவது இந்த டிரைவரு, கண்டக்டர், மெக்கானிக்கு, ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஜேசிபி, பொக்லைன் அந்த மாதிரிலாம் வண்டி வச்செல்லாம் நிறையா தொழில் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸு, குவாரி, பெட்ரோல் பம்பு, பிளாஸ்டிக் தொழில், மரம் சார்ந்த தொழில் செய்கிறாங்கல்ல அவங்க, ஃபைனான்ஸு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி பலசரக்கு கடை, எண்ணெய் கடை அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக பிற தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லலை. பொதுவாக சனி அந்த இடத்துல இருந்தால் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாருங்க. அதே போல் 11ல் வந்து ராகு இருக்குது. பொதுவாக 11வது ராசியில் ராகு இருந்தால், மூத்த சகோதர சகோதரி இருந்தால் அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து வரலாம். அப்படி தான் இருக்குது. சரிங்களா? சரி. சனியை பொறுத்தளவுக்கு 11ல் இருந்தாலே, இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்திருக்கும், விவாகரத்து கூட ஆகியிருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு திருமணம் நடக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். திருமணம் பண்ணணும்னா பண்ணலாம். அல்லது ஒரு சிலர் ஏற்கனவே 2வது திருமணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த கணவன் மனைவியோட கொஞ்சம் ஒட்டுறவு இருக்காது, கொஞ்சம் விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடை வந்து அந்த சனி ராகு வந்து கொஞ்சம் உருவாக்கத்தான் செய்யும். அதனால நீங்கள் பொறுமையாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. மேசராசிக்காரவங்களுக்கு ராகு திசைக்கான வீடியோ நான் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னால் போடவே முடியல. ஏன்னா அதில் நிறைய வேலை இருக்கிறனால அவ்வளோ வேலையை என்னால் முடிக்க முடியல. ஆனால் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச மாதிரி தான். வரக்கூடிய வாரத்திலேயே அந்த ராகு திசைக்கான வீடியோ வந்து வெளிவரப்போகுது. அதில் ஒவ்வொரு வீடியோவையும் தவறாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஏன் ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துச்சு, ஏன் இனிமேல் என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த தசாபுத்தி பலனில் வந்து தெரியும். ராகு தசைக்குடைய பலன்களில் வந்து தெரியும். அதை பார்க்குற போது அதில் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்போம். அப்படிங்கிற போது அதெல்லாம் செய்கிற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பாகவே நல்லது நடக்கும். நன்றி நண்பர்களே.